ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு கேண்டிடேட்ல இவரும் ஒருத்தர். எல்லாருமே ஃபேவரட் தான். அதுல தாமோனனும் ஒருத்தர். சோ தாமோனனுக்காக இன்னைக்கு நான் வந்ததுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இங்க வந்து அமோகமா இருக்கு அவரோட வரவேற்பு. தாமோனன் வந்து கொஞ்ச நாள்லயே எல்லார் மனசுலயும் ஒரு பெரிய இடத்தை பிடிச்சிட்டாரு. அதுவும் இங்க ராயபுரம் மகளிர் அணி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. சோ நிச்சயமா வெற்றி வந்து டிவிகே கண்டிப்பா இந்த தொகுதியிலும் டிவிகே தான் வெற்றி பெறும் அப்படிங்கறதுல எந்த டவுட்டும் இல்லை. ஓட்டுநருக்கு விஜய் அவர்கள் வாய்ப்பு கொடுத்திருக்காரு. இது எந்த அளவுக்கு ஒரு சமூகத்துல இந்த தொகுதியில எந்த அளவுக்கு ஒரு வாய்ஸ் அதிகமா? அவர் தான் ஏற்கனவே சொல்லிட்டாரு, எல்லாருமே ஒண்ணுதான். அவரோட திங்கிங்கே நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒண்ணுதான். இங்க பெரியவங்க, சின்னவங்க, தாழ்ந்தவங்க, உயர்ந்தவங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. யாரு உண்மையிலேயே உழைப்பாங்க அப்படிங்கறது அவருக்கு நல்லாவே தெரியும். சோ யாரு உண்மையிலேயே உழைப்பாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பதவி கொடுத்திருக்கிறார். ஆமா, இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நிறைய லேடிஸ் ஓட்டு இருக்குது. அதான் நான் சொல்றேன், மகளிர் அணி ராயபுரம்ல மகளிர் அணி அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. எல்லா ஏரியாலும் ஸ்ட்ராங் தான். பட் ராயபுரம் நான் கண்ணால பாத்திருக்கேன், இப்ப பாக்குறேன், அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சோ தாமோனனுக்கு வந்து இந்த தொகுதியில இருக்கிற இந்த மகளிர் அணி ஒரு மிகப்பெரிய பக்கபலமா இருப்பாங்கன்னு நான் நம்புறேன். விஜய் அவருக்காக நண்பரா நீங்களும் வாக்கு சேகரிக்க வந்திருக்கீங்க. உங்களை போல இன்னும் பல நடிகர்கள் நண்பர்கள் எல்லாம் வர வாய்ப்பு இருக்கா? எனக்கு நடிகர்கள் நடிகைகள் பத்தி எல்லாம் தெரியாதுங்க. நான் பியூரா ஒரு நண்பனா வந்திருக்கேன். எனக்கு தாமோனன் பிடிக்கும், அதுக்காக அவருக்காக நான் வந்திருக்கேன். இன்ஃபேக்ட் நீங்க கேட்டு பார்க்கலாம், தாமோனன் வந்து என்ன கான்டாக்ட் எல்லாம் பண்ணல. நான் தான் தாமோனனை கான்டாக்ட் பண்ணி நான் வரட்டுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டு நானே தான் வந்தேன். சோ எனக்கு அந்த அளவுக்கு அவரை பிடிக்கும், அவரோட உழைப்பு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நானே போன் பண்ணி கேட்டு நான் வந்தேன். நான் எங்க நண்பனா தான் வந்திருக்கேன்.